விஜயை பற்றி விமர்சனத்திற்கு அப்பா SAC கொடுத்த பதில். கடந்த சில மாதங்களாகவே விஜய் சங்கீதா பிரிந்து வாழ்வதாக தகவல்கள் பரவி வந்தன. சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அன்றைய தினம் விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இருவரும் வீடியோ கால் மூலம் ஆஜராக அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் விஜய் தனது பெற்றோரை சரியாக கவனிப்பதில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் அவரது தந்தை SE சந்திரசேகர் சமீபத்தில் பேட்டியில் அதற்கு விளக்கம் அளித்தார். அவர் கூறியதாவது, விஜய்க்கு திருமணம் ஆன உடனேயே அவர் தனித்துவமாக வளர வேண்டும் என்பதற்காகவே நான் தான் அவரை தனியாக இருக்க சொன்னேன். ஒரு மனிதன் தனியாக நின்றால்தான் முன்னேற முடியும் என்பதால் அந்த முடிவை எடுத்தேன் என்றார். இந்த விஷயத்தை இப்பொழுது எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபத்திற்காக பொதுவெளியில் தேவையில்லாமல் விமர்சனம் செய்வதாக கூறினார். தேர்தலுக்கு அடுத்த நாளான 24ஆம் தேதி சந்திரசேகர் மற்றும் சோபாவின் திருமண நாள். இந்த நிலையில் இவர்களின் திருமண நாள் கொண்டாட்டத்தை தேர்தல் நாள் அன்றே, அதாவது ஒரு நாள் முன்னதாகவே கேக் வெட்டி கொண்டாடி உள்ளனர். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் விஜய் கலந்து கொள்ளவில்லையா என்று கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த கொண்டாட்டம் தேர்தல் நாளன்று நடைபெற்றது என அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை பார்த்தாலே தெரிகிறது. தேர்தல் நாளில் விஜய் தேர்தல் பணிகளை தனது கட்சி தலைமை நிர்வாகிகளுடன் இணைந்து ஆய்வு செய்து கொண்டிருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை தெரிந்து கொள்ளாத சில விஜயின் ஹேட்டர்ஸ் தான் இவ்வாறு தேவையில்லாமல் கேள்வி கேட்டு வருகின்றனர். இவர்களின் திருமண நாளில் நேரடியாக விஜய் இவர்களுடன் இணைந்து கொண்டாடி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது இவர்களின் 56வது திருமண நாள். விஜய் தான் முதல் ஆளாக வாழ்த்தும் தெரிவித்து இருப்பார். பலரும் தேவையில்லாமல் விஜயை சீண்டி வருவதாகவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர். சமீபத்திலும் விஜய் பற்றி விமர்சனத்திற்கு SE சந்திரசேகர் பதில் கொடுத்திருந்தார்.